பொதுவாகவே நம்ம வீட்டில எல்லாம் கோயிலுக்கு கூப்பிட்டா வரலன்னு சொல்லிடுவோம். அதே நம்ம ஃப்ரெண்டு கூப்பிட்டோன்னா இதோ வரேன்டான்னு சொல்லிட்டு உடனே கிளம்பிடுவோம். அப்படி கிளம்புனதுனால என்னவோ தெரியல நமக்கு இந்த நிலைமை வந்துடுச்சு. ரீசெண்டாக நம்ம போன இந்த கோயில் பல வருஷமா இங்க இருந்தாலும் நம்மளுக்கு தெரிஞ்சது ஒரு சில மாசமா தான் தெரியும். திருப்பதிக்கு தான் போக முடியல. திரும்பி பார்க்குற தூரத்தில் இருக்கிற இந்த கோயிலுக்கான போகலான்னு சொல்லிட்டு சாமியை தரிசனம் பண்ணுறதுக்கு போயிட்டோம். நம்ம நேரம் நல்லதா இருக்கிறதுனால என்னவோ தெரியல கூட்டம் இல்லாமல் நம்ம நேராக சாமியை பார்க்கறதுக்கு போயிட்டோம். சாமியோட தரிசனம் பார்த்து முடிச்ச கையோட கூட வந்தவன் எனக்கு பசிக்குது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிட்டான். அதனால அன்னதானம் பண்ற இடத்துல நம்ம போய் பொங்கல் போட்டுட்டு இருந்தாங்க. பொங்கல் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். என்னதான் கோயிலா இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே நான் கை கழுவுண்டான்னு சொல்லிட்டு ஓடி போய் கையை கழுவிட்டு வந்துட்டேன். கையை கழுவிட்டு வந்து சாப்பிட்டு பார்த்தா சூப்பரா இருந்துச்சுங்க. நான் சாப்பிட்டது வாழை இலையில, அப்புறம் ஏன் இந்த தட்டை கழுவணும் தானே கேக்குறீங்க. அந்த வாழை இலைக்கு அடியில் இருந்தது இதுதானே, அதனாலதான் இந்த நிலைமை. இந்த இடத்துல நமக்கு ஒரு ட்விஸ்ட் வச்சாங்க பாருங்க. அதை அடுத்த வீடியோல